ஹாய் கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் சொரா புட்டு வந்து எப்படி க்ளீன் பண்ணுறது, அது எப்படி குக் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். என் வீட்டுக்கார் சாப்பிட்டுட்டு டேஸ்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தார். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து ஒரு ஸ்மால் இன்ட்ரோ. இன்றைக்கி விலாக் வந்து சொரா புட்டு விலாக். ஸோ எப்படின்னா, ஃபஸ்ட்டு சொரா மீன் வாங்கிட்டு வந்துடணும். சொரா மீன்லாம் ஒன்றும் இல்லை, ஷார்க்கு. ஸோ அதை வாங்கிட்டு வந்து அதை கட் பண்ணவே முடியாது. ஸ்கின் அவ்வளோ என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி கட்டியாக இருந்துச்சு, ஸ்ட்ராங்காக. ஸோ அதை குக் பண்ணி தான் கட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க மம்மி. ஸோ ஃபஸ்ட்டு அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கணும். ஏன் கட் பண்ணணும் அப்படின்னா, உள்ளே வந்து கொஞ்சம் பிளட் ஸ்டெயின்ஸ் இருக்கும் அந்த மீனுக்குள்ளே. ஸோ அதை நல்லா க்ளீன் பண்ணதும் இதை தான், அதெல்லாம் க்ளீன் பண்ணணும், இல்லை கசக்கும், நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு அதை கட் பண்ணி வாஷ் பண்ணி அதில் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5-10 மினிட்ஸ் விட்டுட்டு, அதுக்கப்புறம் அந்த மஞ்சத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மீன் எடுத்து வேக வைக்கணும். ஸோ பின்னாடி எங்கள் டேடி மம்மி வீடு வந்து நல்லாயிருக்கும், சூப்பராக. ஸோ அதை அப்படி சும்மா காமிச்சேன். அதுக்கப்புறம் ஒரு கடையில் தண்ணி ஊற்றி மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கேன் மீன் எடுத்து அந்த தண்ணியில் போட்டுடணும். இட்லி குண்டானில் வச்சு குக் பண்ணலாமான்னு கேட்டேன். இல்லை, எங்களோட பாட்டி வந்து சொன்னாங்களாம், இல்லை இப்படி தான் வேக வைக்கணும் அப்படின்னு. ஸோ அதனால் கடாயில் போட்டு இந்த மாதிரி வேக வைக்கணும். ரொம்பவும் ஹீட் பண்ணுறக்கூடாது. ஒரு தட்டை போட்டு மூடிட்டு 10 மினிட்ஸ் தான் வேக வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா ரொம்ப வேக வச்சா உடஞ்சிருமா மீன். ஸோ அதுக்கப்புறம் எடுத்து கொஞ்சம் நேரம் ஆறட்டுன்னு விட்டு, அதுக்கப்புறம் இந்த க்ளீன் பண்ணுறது தான் பெரிய டாஸ்க்காக இருந்துச்சு. ரொம்ப ஈஸியாக தான், பட் ரொம்ப பேஷன்ஸ் வேணும். ஏன்னா கொஞ்சம் ஸ்கின் பீல் பண்ணாலே ஃப்ளெஷ்ஷோடு வந்துடுது, அப்படியே அந்த சதையோடு பிச்சுட்டு வந்துடுது. அதனால் பார்த்து மெதுவாக பண்ணணும். ஏன் அந்த ஸ்கின்னை பீல் பண்ணணுங்கிறத நான் இப்போ சொல்கிறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் சேனல் எப்படி சொரா வந்து க்ளீன் பண்ணுறது. ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் மஞ்சள் தண்ணி, சுடு தண்ணியில் மஞ்சள் தூள் போட்டு மீனை போட்டு வேக வச்சுக்கணும். 10 மினிட்ஸ் மட்டும் வேக வச்சதுக்கப்புறம் இது மேலே இருக்க ஸ்கின் வந்துட்டு பீல் ஆகி வரும். அந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணி இறக்கிட்டு மெதுவாக எடுக்கணும். ஏன்னா நைஸாக மண் இருக்குது, சாப்பிட நல்லா இருக்குது, ஆனால் ஒரு மாதிரி வழன்னு இருக்குது, நல்லா இல்லை. அதுதான் நல்லா இருக்குது, சாப்பிட்றதுக்கு மட்டும் நல்லா இருக்குது. வழப்பழம் எடுத்துக்கல, இந்த வழவழப்பு வந்து எடுத்துடுறோம். இப்படி சும்மா நீங்கள் நகம் இல்லைன்னா கூட இப்படி பண்ணாலே அது வந்துடுது. மண் ரொம்ப நைஸ் மண். உள்ள என்ன பண்ணுன்னே தெரியல எனக்கு. முட்டையான்னு தெரியாது, முட்டையா தெரியாது, மண்ணு அப்படி இருக்கு. பார்த்தீங்களா, ஸ்மெல்லு எனக்கு பிடிக்கல, ஏன்னா ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நான் தான் சொல்றேன், டேஸ்ட் செம்மையா இருக்கும். இது வந்து நார்மலாக மீன் கழுவும் போது ஒன்றும் தெரியல, வேக வச்சுட்டு இப்படி பண்ணால் அதை பாருங்கள் இவ்வளோ மண் வேக வச்சக்கப்புறம் மீன். ஸோ இதனால தான் மேலே இருக்க ஸ்கின்னை பீல் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு இது. அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் மேலே எனக்கு சுத்தமாக பொறுமையாக போயிடுச்சு. நானும் எங்கள் அப்பாவும் மம்மிக்கிட்ட கொடுத்துட்டு நீயே க்ளீன் பண்ண சொல்லிட்டு நான் சின்ன வெங்காயம் உரிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ எல்லாம் க்ளீன் பண்ணி முடித்தோடனே கடைசியில் வந்து வேக வச்சு எடுத்துட்டோம்ல. ஸோ அந்த வேக வச்சு எடுத்துமே அவ்வளோ மண் இருந்துச்சு அதில். ஸோ அதனால தான் ஸ்கின் பீல் பண்ணி எடுக்கிறோம். அதுக்கப்புறம் எடுத்தோடனே இந்த மாதிரி உதிரியாக பண்ணிக்கணும் மீனை. ஸோ அப்போ தான் நல்லாயிருக்கும் சுறா புட்டுக்கு. ரொம்பவும் தூள் பண்ண வேணாம், ஒரு அளவுக்கு. இப்போ நம்ம முட்டை வந்து பொரியல் பண்ணால், பொடி மாஸ் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வாட்டர் எக்ஸஸ் ஆச்சுன்னா கூட ஒரு மாதிரி வழன்னு ஆகிடும். அதனால் வாட்டர் ரேஷியோ பார்த்து கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க, மீன் முழுகிற அளவுக்கு. அதுக்கு மேலே எக்ஸஸாக ஊற்ற வேணாம். அதுக்கப்புறம் ஒரு வேளை தண்ணி அதிகமாகிடுச்சு, கொஞ்சம் வழன்னு ஆயிடுச்சுன்னா கூட ஃப்ரீசர்லேயோ இல்லை நார்மலாக கீழேயோ ஒரு 10 மினிட்ஸ் விட்டுட்டிங்கன்னா அது வாட்டர் நல்லா அப்சர்வ் பண்ணி கொஞ்சம் நார்மல் ஸ்டேட்டுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் எடுத்து நம்ம குக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபுல் ப்ராசஸ்மே மம்மி தான் பண்ணிருந்தாங்க. எப்போயுமே நான் போகிறப்பெல்லாம் செய்வாங்க மோஸ்ட்டாக. நடுவில் கொஞ்ச நாள் செய்யாமல் இருந்தாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தா அவங்க இப்போ தான் செய்யவே ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் போகிறப்பெல்லாம் கேட்டிருந்தேன். அப்பப்போ டேடி வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு. இது வந்து 1.5 கிலோ மீன். ஆனால் 1.5 கிலோ மீன் இந்த கடாய் ஃபுல்லாக கூட வரல, அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு பக்கம் குழம்பு கொதிச்சுட்டு இருந்த மீன் குழம்பு. ஸோ ஒரு கடாயில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றிக்கணும். நாங்கள் யூஸ் பண்ணது வந்து கடலை எண்ணெய். ஸோ எண்ணெய் நிறையா ஊற்றுறோம், ஏன்னா மீன் நல்லா அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து சோம்பு, கொஞ்சம் லைட்டாக சீரகம், கொஞ்சம் கடுகு போட்டு அதை நல்லா தாளித்தோடனே வெடித்து வந்தோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் நிறையா போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பூண்டு வந்து மஸ்ட்டு, ஏன்னா அதுதான் அதுக்கு ஸ்மெல் அண்ட் டேஸ்ட் கொடுக்கும், அரோமா, அந்த ஸ்மெல்லு. ஸோ அதுக்கப்புறம் பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை,
கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் போட்டு அதுவும் நல்லா வதக்கணும். பச்சை வாசனை போடுவோடனே அது நல்லா வதங்கினோடனே சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரேஷியோலாம் இல்லை, உங்களுக்கு சின்ன வெங்காயம் பிடிக்குன்னா ஃபுல்லாகவே சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். அது ஓரளவுக்கு நல்லா வதக்குனதுக்கப்புறம் மஞ்சத்தூள், ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் வச்சு செய்கிறது, ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மீன் வந்து ஆக்சுவலாக ப்ரெக்னென்ட் லேடிஸ் கிடையாது, பாப்பா பிறந்து இருக்க லேடிஸ் கொடுப்பாங்க. ஏன்னா பால் சொரா சொல்லுவாங்க. ஸோ அந்த லாக்டேஷன் நல்லா இருக்கிறதுக்காக கொடுக்கறது, பால் சுரக்குன்றதுக்காக. ஸோ யா, அதுக்கப்புறம் வந்து அதை நல்லா தாளித்து உப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டதுக்கப்புறம் இந்த சுறா எடுத்து எங்கள் அம்மா ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாங்க. வெளியில் இருக்கட்டும் ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும்னு சொல்லிட்டு, அப்புறம் அதை எடுத்து போட்டு நல்லா கிளறி விடணும். அப்போ தான் அந்த ஆனியன்ஸ் கூட நல்லா மிக்ஸ் ஆகும். வெங்காயத்தை நல்லா வதக்க விடுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நல்லா கிண்டி விடணும். ரொம்ப பெரிய ப்ராசஸ் கிடையாது. இதுக்கப்புறம் ஒரு 10-15 மினிட்ஸ் சட்டை போட்டு மூடி வச்சுட்டு நடுவில் எடுத்து கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அடி பிடிச்சிருச்சுன்னா அந்த வாசனை வந்துடும், ஒரு மாதிரி ஆகிடும் டேஸ்ட்டு. சீரியஸாக சொல்கிறேன், சுறா புட்டு டேஸ்ட்டு அப்படி இருக்கும். ஆனால் இஞ்சி பூண்டு மட்டும் கொஞ்சம் அளவாக போட்டுக்கோங்க. ஒரு சில பேர் வந்து பிரியாணி தாளிக்கிற மாதிரி தாளிப்பாங்க, அப்படி தாளிக்காதீங்க, இப்படி பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய், see you next time.